லைட் கலர்ல போடுங்களேன். இந்த போடுறேன். ஓகேவா? ஓகே மேம். The bomber, Alfred Nobel. Next slide, ma'am. Introduction. ஆல்ஃபர்ட் நோபல் பிரைஸோட ஃபவுண்டர் தான் ஆல்ஃபர்ட் நோபல். இவர் வந்து கெமிஸ்ட், இன்ஜினியர் அண்ட் இன்வென்டர், பிஸ்னஸ்மேன், அப்புறம் பிலான்த்ரோபிஸ்டாவும் ஒர்க் இருந்திருக்காரு. நொபாலியம்ங்கிற ஒரு சிந்தட்டிக் எலமெண்ட் வந்து இவரோட பேரு ஞாபகத்துக்காக தான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். அனிமேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. எஸ். இவரோட நேம் வந்து ஆல்ஃபர்ட் பெர்கான் நோபல். இவர் பார்ன் எங்க பிறந்தாருன்னா 21 அக்டோபர் 1833ல ஸ்வீடன்ல பிறந்திருக்காரு. ரெஸ்டிங் பிளேஸ் ஸ்வீடன் தான். மொமெண்டம் நேஷனாலிட்டி வந்து ஸ்வீடிஷ். ஆக்குபேஷன் பார்க்கும்போது கெமிஸ்ட், இன்ஜினியர், இன்வென்டர், பிசினஸ்மேனா இருந்திருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு பார்க்கும்போது 250 மில்லியன் வந்து 2020 அந்த ஆண்டுக்கான டாலர் மதிப்பு படி பார்க்கும்போது இவரோட ஃபாதர் வந்து இம்மானுவேல் நோபல் அண்ட் ஆண்ட்ரிக் நோபல். ரிலேட்டிவ்ஸ், இவரோட ரிலேட்டிவ்ஸ்ல நான் இண்டிகேட் பண்றது வந்து இவரோட பிரதர்ஸ் தான் சொல்றேன். லுட்விங் நோபல், எமில் ஆஸ்கர் நோபல், ராபர்ட் நோபல். அப்புறம் இவர் எப்போ இறந்தாருன்னா 10th டிசம்பர் 1896ல இறந்திருக்காரு. இவரோட ஏஜ்னு பார்க்கும்போது அப்போ 63ல இருந்திருக்காரு. இத்தாலியில இறந்தாரு. நாளைக்கு தான் அவரோட டெத் டேட். வாவ். அப்ப அதுக்கு நீங்க என்ன அப்சர்வ் பண்ண போறீங்க சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்? அதெல்லாம் நம்ம கமாமரேட் பண்ணணும்ல, அப்படிதானே? மற்றவங்களுக்குலாம் நினைவஞ்சலி செலுத்துறோம், நம்ம சயின்டிஸ்ட யாரையுமே கண்டுக்கிறது இல்லையா? ஓகே, அனுஷா முதல்ல முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். எஸ். நோபல் ஃபேமிலி. நோபலோட ஃபேமிலின்னு பார்க்கும்போது அவரோட ஃபாதர் இம்மானுவேல் நோபல் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட், இன்ஜினியரா இருந்திருக்காரு. அவர் ஒரு ஆர்கிடெக்டா தான் ஃபர்ஸ்ட் அவரோட லைஃபை மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பேங்க் இது வந்து திவால் ஆகி மறுபடி வந்து ரஷ்யாவுக்கு மூவ் பண்ணி ஒரு ஃபேக்டரி, வார் சப்ளை ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்போனா 1830. பிரதர்ஸ் பார்க்கும்போது லுட்விங் நோபல், அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அப்புறம் அவரை ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணா அவர் ஒரு பிசினஸ்மேன். அவரும் அவரோட பிரதர் ராபர்ட்டும் சேர்ந்து ஒரு ஆயில் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் அப்போ கூட வேர்ல்டு ரிச்சஸ்ட் மேனா இருந்திருக்காரு. லுட்விங் நோபல் வந்து ஆயில் டேங்கரை கண்டுபிடிச்சிருக்காரு. எமில் நோபல் வந்து அவங்களோட ஃபேக்டரி விபத்துல தான் இறந்தாரு. அவர் 21 ஏஜ்ல வந்து இறந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நோபலோட ஃபேமிலியில அடுத்து பார்க்க போறது வந்து ஆல்ஃபர்ட் நோபல் பார்க்குறோம். அவர் வந்து ஸ்வீடன்ல அக்டோபர் 21 1833ல பிறந்திருக்காரு. இவர் டைனமைட்டை கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேம். இது வந்து ஆல்ஃபர்ட் நோபலோட ஃபேமிலி ட்ரீ. நெக்ஸ்ட் மேம். மேம் சைல்டுஹுட், இவரோட சைல்டுஹுட்ல வந்து ஆல்ஃபர்ட் நோபல் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான சைல்டா தான் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா அவரால் ஸ்கூல் போக முடியல. ஏன் ஸ்கூல் போக முடியலன்னா அவருக்கு ஒரு நோய் அட்டாக் பண்ணிட்டு, ஸோ அதனால அவர் ஸ்கூல் போக முடியாம வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் லாட் ஆஃப் டைம் வந்து அவரோட அப்பா கூட தான் ஃபேக்டரியில இருந்திருக்காரு. ஆல்ஃபரோட ஃபாதர் வந்து பேங்க் ரப்ட் ஆகி அவர் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சதுனாப்ல 1837ல வந்து அவர் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரஷ்யால சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து மூவ் ஆயிட்டாரு. அப்போ போல அவர் அங்க ரஷ்யாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலியை வந்து அவங்க அம்மா ஒரு மளிகை கடை வச்சு அந்த மணி மூலம் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் 1842ல வந்து
அவங்க அப்பாவோட ஃபேக்டரி வந்து நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா ரன் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால ஃபேமிலியோட ரஷ்யா போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் இவரோட எஜுகேஷன் வந்து நான் ரெண்டா பிரிச்சு சொல்லியிருக்கேன். ஒன்று ஹோம் ஸ்கூலிங்கும் ஒன்று ஹையர் எஜுகேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹோம் ஸ்கூலிங்ல பார்க்கும்போது சென்ட் ஜேக்கப் ஸ்கூல்ல வந்து 1841லையும் 1842லையும் இவர் படிச்சிருக்காரு. அப்புறம் இவர் வந்து ரஷ்யாவுக்கு மூவ் பண்ணதுனாப்ல வீட்டில் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. வீட்டில் வச்சு ஒரு டீச்சர் கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம் அப்போலாம் அந்த என்னென்ன லாங்குவேஜ்லாம் அப்போ கத்துக்கிறாருன்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் அண்ட் ரஷ்யன் லாங்குவேஜ்லாம் அப்போ கத்துக்கிறாரு. ஆல்பர்ட்டோட ஃபாதருக்கு வந்து அவங்களோட பசங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஆக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஆல்பர்ட்டை வந்து ஒரு அவர் ஆல்பர்ட்டை வந்து ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஸ்வீடிஷ் டியூட்டர் மூலம் படிச்சுட்டு இருக்காரு. அவங்க பேர் வந்து லாஸ் சாடர்சன் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்க என்ன டீச் பண்றாங்கன்னா ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், பிலாசபிலாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில்டு பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கில்டு ரஷ்யன் டீச்சரை வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலம் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆல்பர்ட்க்கு வந்து லிட்ரேச்சர் மேல ரொம்ப ஒரு பிரியம் இருந்திருக்கு. அதை கத்துக்கணும், அதை படிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருக்கு கெமிஸ்ட்ரி மேலையும் ரொம்ப ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் மேம். இவரோட ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது இவரோட 17th ஏஜ்ல வந்து அவங்களோட அப்பா வந்து இவரை பாரிஸ் அனுப்பி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் பாரிஸ்ல இருந்து மூவ் ஆகி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து சம் டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அங்க போய் படிச்சுட்டு இருக்காரு. அது கூட வந்து கலெக்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர், பொயட்ரி எல்லாம் படிச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் மேம். கிரிமியன் வார். இவரோட 19th ஏஜ்ல வந்து ஆல்பர்ட் வந்து மறுபடியும் நம்ம ரஷ்யாவுக்கு மூவ் பண்ணி நம்மளோட அப்பாவுக்கும் பிரதர்ஸ்க்கும் வந்து ஃபேக்டரி ஒர்க்ல ஹெல்ப் பண்ணலாம், மிலிட்ரி எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறதுல வந்து நம்ம அப்போ தயாரிக்கலாம், அது மூலம் ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கு வந்துருந்தாரு. அப்போ போல வந்து கிரிமியன் வார் நடந்துட்டு இருக்கு. கிரிமியன் வார்னா 1853ல இருந்து 56ல வந்து நடந்திருக்கு. அது வந்து ரஷ்யாவுக்கும் அதோட கூட்டுப்படைக்கும் இடையில தான் அந்த வார் நடந்திருக்கு. கூட்டுப்படையில யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஐக்கிய ரஷ்யம், அப்புறம் பிரான்ஸ், ஒடமோன் எம்பியர்லாம் அந்த இதெல்லாம் சேர்ந்து ரஷ்யாவுக்கிட்ட இது பண்றது. அந்த போர் எங்க நடந்துச்சுன்னா கருங்கடல்ல வடக்கு கடல் பகுதிங்கிற இடத்துலதான் நடந்திருக்கு. ஸோ அதனால இதை கிரிமியன் வார்னு சொல்றாங்க. இது ஃபைனலா யார் வின் பண்ணாங்கன்னா 10th மார்ச் 1856ல வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ஒடமோன் எம்பியர்லாம் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை மூலம் இந்த போரை முடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரஷ்யால வந்து இந்த கிரிமியன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களால அவங்க ஃபேக்டரியை ரன் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து நஷ்டம் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஃபேக்டரி நல்லா ரன் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ண மாட்டுக்காங்களே அப்படின்னுட்டு மறுபடியும் அவங்க ஸ்வீடனுக்கே வந்துருந்தாங்க. ஸ்வீடன் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்பர்ட்டும் அவங்களோட 2 பிரதர்ஸும் வந்து மறுபடியும் நம்ம வந்து ரஷ்யா போய் நம்மளோட பிசினஸ பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ரஷ்யா வருவாங்க. இன்வென்ஷன். அப்படி ரஷ்யா வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிக்காரு. ஆல்பர்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு நைட்ரோகிளிசரின். அது நைட்ரோகிளிசரின் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவர் பாரிஸ்ல படிக்கும் போதோ அவரோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு அஸ்ட்ரோனியோ சபர்னோங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நைட்ரோகிளிசரின் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா நைட்ரோகிளிசரின் வந்து வெடிக்குங்கிற ஒரு காரணத்தால அவர் வந்து அதை டெவலப் பண்ணாம அப்படியே விட்டுருவாரு. ஆனா ஆல்பர்ட் வந்து அது மேல ஒரு இதை டெவலப் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு மிலிட்ரி எக்யூப்மெண்ட் ஃபேக்டரி தான் வச்சிருக்கோம், ஸோ இதை டெவலப் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் நிறைய டெவலப் பண்ணி தான் டைனமைட் கண்டுபிடிச்சாரு. டைனமைட் அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் திங்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து சிந்தட்டிக் ரப்பர், லெதர், ஆர்டிஃபிஷியல் சில்க் அந்த இது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டா அவர் ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு கண்டுபிடிச்சு.
அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் மேம். பிஸ்னஸ்னு பார்க்கும்போது அவர் நைட்ரோகிளிசரினை வந்து அதை யூஸ் பண்ணி அவரோட ஃபேக்ட்ரியில வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நைட்ரோகிளிசரின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பார்க்கும்போது கூட வெடிச்சிட்டுனா அது நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாவும் நஷ்டமா இருக்கும், நிறைய பேர் இறக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னுட்டு அவர் யோசிச்சு பொறுமையா பண்ணிட்டு இருக்கும்போது 1864ல ஸ்வீடிஷ்ல வந்து அவரோட ஃபேக்ட்ரியில வந்து கேர்லெஸ்ஸா ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. அதுல வந்து 5 பேர் இறந்துருந்தாங்க, கூட அவரோட பிரதர் எமிலும் சேர்ந்து இறந்துருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு நல்ல பாடமா அமையுது, நம்ம வந்து கேர்ஃபுல்லா தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும், இதனால நமக்கு எவ்வளவு நஷ்டம் வருது. ஸோ அந்த ஸ்வீடிஷ் பீப்புளும் பயப்படுதாங்க, இதை வந்து வச்சோம்னா நம்ம நாடு அழிஞ்சிருமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால இந்த சிட்டில இருக்க மிடில் ஆஃப் த ஏரியால இந்த ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்கத வந்து அப்படின்ட்டு. ஸோ அதனால இவங்க ஷிப்ல வச்சு இவங்க ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நைட்ரோகிளிசரின் இந்த நைட்ரோகிளிசரின் மூலம் தான் அவரோட நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் இந்த நைட்ரோகிளிசரினை பேஸ் பண்ணி தான் அவர் வச்சிருக்காரு. இப்போ நைட்ரோகிளிசரினோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பேல் எல்லோ கலர்ல இருக்கும், விஸ்கஸ் லிக்யூடா இருக்கும், இது ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர், இது வந்து மோர் சென்சிட்டிவ், ஹீட் அண்ட் ஷாக் கொடுக்கும் போது இது வெடிச்சிரும். இது வெடிக்கும் போது இதோட ஃப்ராக்மெண்ட் அண்ட் ப்ரோஸ்லேட்லாம் இது வந்து பறக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். டைனமைட், இவரோட கண்டுபிடிப்புல ரொம்ப முக்கியமானது வந்து டைனமைட் தான். இது 1867ல வந்து நோபல் வந்து நைட்ரோகிளிசரின்ல வந்து ஒரு அப்சார்பன்ட் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணி டைனமைட் கண்டுபிடிச்சாரு. அந்த அப்சார்பன்ட் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா சிலிக்கா. அவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை வந்து உள்ள செலுத்தி இது கூட மிக்ஸ் பண்ணா என்ன வரும், இது கூட மிக்ஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவர் சிலிக்கா கூட, அது ஒரு களிமண் பொருள் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி இது சிலிக்கா கூட மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப சேஃபா இருக்கும், வெடிக்காது அப்படிங்கிறதுக்காக அது கூட மிக்ஸ் பண்ணி இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் மேம். ஆல்பர்ட்டோட இன்வென்ஷன் வந்து ஹை டிமாண்ட் ஆயிருச்சு. அவரோட கண்டுபிடிப்பு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் திங்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நிறைய சுரங்கத்துல அப்புறம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட்ல இந்த பாம்பு வச்சு வெடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால அப்புறம் வார் நடக்கிறதுக்கும் அவங்க வந்து அதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்றதுனால ரொம்ப டிமாண்ட் ஆயிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், அது நான் அப்படி வந்து 20 சப்ளை கண்ட்ரில 20 நாட்டுல 200 ஃபேக்டரியை ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலம் அவருக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கு. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னா $472.5 million கிடைக்குது. இன் 1865ல வந்து இவரோட ஃபேக்டரி வந்து யூரோப்பு, ஜெர்மனி, அப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நிறைய இடத்துல நைட்ரோகிளிசரின் எக்ஸ்ப்ளோஸ் அந்த வெடிபொருள் தயாரிக்கிற நிறுவனமே நிறைய ஓபன் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் கில்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். நோபல் வந்து ஆல்பர்ட் வந்து நிறைய ஃபேக்டரியை உருவாக்கி அவர் கண்டுபிடிக்கும் போது மறுபடி வந்து இந்த கவனக்குறைவுனாப்ல அவரோட இன்னொரு பிரதர் லுட்விக்கும் இறந்துருவாரு. அப்பதான் அவர் ரொம்ப மனசு உடஞ்சிருவாரு. சார் என்ன இது, நம்மளோட நிறைய பீப்புளும் இறந்துட்டாங்க, நம்ம கூட பிறந்தவங்களும் இறந்துட்டாங்க, இந்த டைனமைட் கண்டுபிடிச்சதுனால இவ்வளோ பெரிய இது லாஸ் ஆகுதா அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடஞ்சிருக்காரு. இந்த சொல்யூஷனுக்கு வந்து இந்த சொல்யூஷனுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவரோட ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்றாரு, நீ ஒரு ஃபவுண்ட் பண்ணு, ஒரு மொமெண்டம் ஃபவுண்ட் பண்ணு, இது நீ அதில் கிடைக்கிற மணி, நீ சம்பாரிச்ச மணி மூலம் ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணு, எதுக்கலாம்னா ஃபீஸு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் மெடிசன், இந்த லிட்ரேச்சர், இதுக்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அவார்ட் கொடு அப்படின்ட்டு நீ அறிவு சார்ந்த பொருளை தான் கண்டுபிடிச்ச, ஸோ அறிவை உருவாக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி இந்த நோபல் பிரைஸை வந்து உருவாக்குனாரு.
நோபல் பிரைஸ் உருவாக்குனாங்க. ஆனா பட் என்ன ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் இவர் ஏன் நோபல் பிரைஸ் உருவாக்குனாங்கன்னா அவரோட பிரதர் லுட்விக் இறந்தது வந்து அவர் தான் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த வணிகர் வந்து நிறைய பீப்புளை கொன்னு இவர் இறந்ததுனாப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னடா நம்ம இறக்காமையே நம்ம இறந்துட்டோம்னா பின்னால வந்து எல்லாரும் நம்மளை திட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நோபல் பிரைஸ் வந்து அவர் ஃபவுண்ட் பண்ணாரு. ஜார்ஜ் பெர்னாண்டோ ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, I can't forgive the Albert Nobel for having the invented dynamite, but only the in human form would have the invented the Nobel Prize. அதே மாதிரி கியூரிங்கிறவரும் ஜட்ஜஸ் பண்ணியிருக்காரு. கன்க்ளூஷன்ல வந்து சொல்லும்போது இவர் 355 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் திங்ஸ் மூலம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு பேட்டர்னும் வாங்கியிருக்காரு. அப்புறம் இது வந்து இந்த பிக்சர் வந்து அவர் பிரதர் எமில் லுட்விக் இறந்ததுதான் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு தவறா சொன்னது. இவர் வந்து மறுபடியும் டிசம்பர் 10th 1896 வந்து சான் ரிமியோ இட்டாலியில இறந்துட்டாரு. ஸ்ட்ரோக் மூலம் இவர் இறந்துருவாரு. இவருக்கு மேரேஜ் ஆகாது. அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ மேம். வெரி குட், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் அனுஷ்யா. தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது. இந்த கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவாங்கிற மாதிரி அப்படிதானே? எஸ் மேம். சோ ஏதாவது क्वेश्चंस கேளுங்க பாப்போம் உங்க फ्रेंड्स கிட்ட. மேம் நான் क्वेश्चन கேட்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி நடத்துனேன்னு கேட்டுக்கிறேன் மேம். கேட்டுக்கங்க. நான் நடத்தும் போது அத உங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க நடத்துனது. கதை கேக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா தெளிவா கேட்டுச்சு, தெளிவா புரிஞ்சது. தேங்க் யூ. நீங்க அப்படியே அவங்க இடத்துக்கே கொண்டுட்டு போயிட்டீங்க. கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு? தெளிவா இருந்துச்சா? என்னமா உங்ககிட்ட தான் கேக்குறாங்க அனுஷ்யா, சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சதுப்பா, தெளிவா தான் இருந்தது. எனக்கு புரிஞ்சது. மத்தவங்க எல்லாம் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, சசிரேகா மட்டுமே பேசுறா. இல்ல மேம், எனக்கும் புரிஞ்சது மேம். சொல்லுங்க மேடம், அவங்க கேக்குறாங்கல்ல உங்ககிட்ட ஃபீட்பேக். நல்லா இருந்தது மேம். எனக்கும் கதை கேக்குற மாதிரி நல்லா கொண்டு போனாங்க மேம். பிரசன்டேஷனும் நல்லா இருந்தது மேம். வண்டர்ஃபுல், தேங்க் யூ. நல்லா இருந்த. அனுஷ்யா திருநெல்வேலியா? எஸ் மேம். அந்த ஸ்லாங் பயங்கரமா வந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் உன்னோட வாய்ஸ், அந்த ஒரு இது. இல்ல மேம், நான் ஃபுல்லாவே திருநெல்வேலியில இருந்துட்டேன். அப்பலாம் எனக்கு திருநெல்வேலி லாங்குவேஜ் தான் மேம் நல்லா வரும். நல்லா இருந்தது நிஜமாவே. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை, அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி, அந்த லைவா அந்த இதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அவங்க தம்பி பிரதர் இறந்ததுக்கு இவரை போட்டதெல்லாம் நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத விஷயங்கள் இல்லையா? நம்ம செத்து மனுஷங்க சந்தோஷப்படுறாங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்காருன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. So it was really a pathetic one, but still அவரோட இன்வென்ஷன் வந்து it is very helpful for us. அதனால அவர் பண்ண அந்த இதுவும் நல்லா இருக்கு, சேரிட்டி. தட் இஸ் த நோபல் பிரைஸ். எல்லா விஷயத்துலயும் இப்போ வருஷம் வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. ஸோ குட், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் அனுஷ்யா. நல்ல ஒரு டீச்சரா வருவ. சரியா? தேங்க்யூ. குட். நெக்ஸ்ட் யாருமா? ஹலோ எல்லாம் இன்னைக்கு நர்மதா, ஆர் யூ ரெடி? மேம் ரெடியா இருக்கீங்களாம்மா நீங்க? ஓகே மேம். நாங்க நேத்துல இருந்து நர்மதான்னு கேட்டோம், நீங்க இல்லாதனால இன்னைக்கு ஒரு 4-5 பேர் இன்னைக்கு பண்றேன் நாங்க. ஆனா இன்னைக்கு சத்தத்தை காணோம் யாருதும். ஃபைன். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியம் சந்திரசேகர். ஹி இஸ் அ நோபல் ப்ரைஸ் வின்னர் ஃப்ரம் இந்தியா. இந்தியன் பார்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போய் அவர் ரிசர்ச் பண்ணி நிறைய சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு ஒன்று ஃபவுண்ட் பண்ணதுனால இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அவரை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். மேம் ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம்.
இதெல்லாம் சொல்லலையா? early life. ஏர்லி லைஃப் இந்த ஸ்லைடு ஏர்லி லைஃப் தான் மேம். உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கா இல்லையா? தெரியுதா? எஸ் மேம், எனக்கு தெரியுது. மற்ற எல்லாருக்கும் தெரியுதா தெரியல மேம். எல்லாத்துக்கும் தெரியுதுப்பா. எஸ் ஓகே, தேங்க்யூ. ஓகே, அவரோட ஏர்லி லைஃப் அண்ட் எஜுகேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். ஹி வாஸ் பார்ன் இன் 19th October 1910 இன் தமிழ் பிராமின் ஃபேமிலி அட் லாகூர், பஞ்சாப், பிரிட்டிஷ் இந்தியா. இவரோட ஃபேமிலி வந்து இவரோட அப்பா வந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் லாகூர் பஞ்சாப்பில் பிறந்தாரு. பட் ஆனால் இவரோட ஃபேமிலி வந்து ஒரு தமிழ் பிராமின் ஃபேமிலி தான். அன்டில் ஹிஸ் ஏஜ் ஆஃப் 12 ஹி வாஸ் டியூட்டர்ட் அட் ஹோம். அவரோட 12 வயசு வரைக்குமே அவங்க வீட்லேயே தான் இவருக்கு வந்து படிச்சிருக்காரு. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் ஸ்கூலிங் தான் மிட் ஸ்கூலிங்கில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அட் த ஏஜ் ஆஃப் 12க்கு மேலே. தட் இஸ் மிட் ஸ்கூலிங். இவரோட ஃபாதர் வந்து இவருக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மதர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீச் பண்ணியிருக்காங்க. லேட்டர் ஹி அட்டெண்டட் த ஹிந்து ஸ்கூல் ட்ரிப்ளிகேன் மெட்ராஸ். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலி வந்து இங்கே மெட்ராஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அங்கே ஹிந்து ஸ்கூல் ட்ரிப்ளிகேனில் இன்னமும் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் இவர் வந்து படிச்சிருக்காரு அவரோட மிட் ஸ்கூலிங்க்கு அப்புறம். Then subsequently he got joined in Presidency College, Madras, and he studied there from 1925 to 1930. Next slide. ஸோ அங்கே தான் இவரோட பிஎஸ்சி லெவல் எஜுகேஷனை வந்து முடிச்சிருக்காரு. Then he pursued his post graduation and doctorate in University of Cambridge, England. இவர் பிஎஸ்சியில் அதாவது இவரோட அண்டர் கிராஜுவேஷனில் படித்ததை வச்சு இந்தியன் கவர்மெண்ட், அதாவது அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இவரை வந்து இவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து இவருக்கு பர்சனலாக இவரை வந்து கேம்பிரிட்ஜில் போய் படிக்கிறதுக்காக அனுப்புனாங்க. அவ்வளோ நாலேஜபிளாக இருந்தார் அவரோட காலேஜ் டேஸ்லேயே. ஈவன் இவரோட யூஜி டேஸ்லேயே வந்து இவர் ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு இவருக்கு வந்து டேலண்ட்ஸ் இருந்தது. அந்த டேலண்ட்டை தான் வந்து இவருக்கு கடைசியில் நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. த பிஹெச்டி டிகிரி வாஸ் அவார்டட் டு ஹிம் ஆன் rotating self-gravitating polytrops under the guidance of William A. Fowler, which is based on structure and evolution of stars. He was the nephew of Nobel laureate Sir C.V. Raman. Sir C.V. ராமனோட நெஃப்யூ தான் இவர். நெஃப்யூனா மீன்ஸ் அக்கா பசங்க இல்லைன்னா தங்கச்சி பையன் அந்த மாதிரி. இவரோட போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்து இவர் கேம்பிரிட்ஜில் பண்ணும்போது இப்போ மாதிரி அப்போது ஃப்ளைட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லை. இவர் வந்து என்ன சொல்கிறது, ஷிப்லேயே தான் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. 1.5 மாதமாக போயிருக்காரு. அந்த 1.5 மாதம் இவர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ட்ராவலிங்கை ரிசர்ச்காக இவர் யூஸ் பண்ணது தான் வந்து அவர் கண்டுபிடிச்சது தான் அந்த அவர் நோபல் ப்ரைஸ் வின் பண்ண அந்த ரிசர்ச்சு. தட் இஸ் சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிறது. இவரோட பிஹெச்டி டிகிரி வந்து எந்த இதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிட்ராப்ஸ், ரொட்டேட்டிங் செல்ஃப் கிராவிட்டிங் பாலிட்ராப்ஸ் அப்படிங்கிறது. பேரை கேட்டவுடனே உங்களுக்கு எதுவுமே புரியாது. பட் ஜென்ரலாக வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஒரு ஸ்டார்ஸ் வந்து நமக்கு வானத்தில் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நேச்சுரலாக அப்படி கிடையாது. ஒன்னொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை இன்னும் வந்து சொல்லப்போனால் இன்னும் டீப் ஸ்டடீஸ் தான் வந்து இது எல்லாமே. அவர் வந்து எதை பற்றின ஸ்டடீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். ஒரு ஸ்டார் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதோட சொல்லப்போனால் லைஃப் அண்ட் டெத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இவரோட ஹோல் லைஃப் டைம் ரிசர்ச்சே இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, இவர் ரிசர்ச் கரியரை பற்றி இப்போ பார்ப்போம். During his travel to England, he spent his time fully on working out the statistical mechanics of the degenerate electron gas in white dwarf. ஸ்டார்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒயிட் டார்ஃப், ரெட் டார்ஃப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் இவர் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் டார்ஃப். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இவர் நான் சொன்ன மாதிரி இங்கிலாந்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃபுல் ட்ராவலிங் டைமையும் எதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபிசிக்ஸ் படிச்சிருக்க, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் படித்த எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே அவர் ஃபுல் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காருன்னா ஹவு ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கலாம். ஹீ ஸ்டடிட் ஸ்டெல்லார் ஸ்ட்ரக்சர், தியரி ஆஃப் ஒயிட் டார்ஃப் ஸ்டார்ஸ், stellar dynamics, theory of Brownian motion.
ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லாம் படிக்கும்போது நம்ம ப்ரௌனியன் மோஷனை பற்றி படிச்சிருப்போம். அதுவும் இவரோட ஒரு ரிசர்ச் தான். பேசிக்காக இவர் வந்து ஒரு அஸ்ட்ரோஃபிசிஸ்ட். அதனால் இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா, ஸ்டெல்லாரோட ஸ்ட்ரக்சர். ஸ்டெல்லார் இஸ் நத்திங் பட் ஸ்டடி பேஸ்ட் ஆன் ஸ்டார்ஸ், தட் இஸ் ஸ்டெல்லார். ஸோ ஸ்டெல்லார் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் தியரி ஆஃப் ஒயிட் டார்க் ஸ்டார்ஸ், அதுதான் பேசிக்காக. ஒயிட் டார்க்னா இன்னும் உங்களுக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால், சன்னே வந்து ஒரு ஸ்டார் தான். அதை விடவே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் தான் நம்ம ஒயிட் டார்க்னு சொல்லுவோம். அதில் இவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. Later, he concentrated on radiative transfer, quantum theory of negative ion of hydrogen. ஸோ இவர் அஸ்ட்ரோஃபிசிஸ்ட்னால அவரோட சப்ஜெக்டில் மட்டும் நேரோவாக இல்லாமல் நிறைய வே ஆஃப் ஃபிசிக்ஸில் வந்து இவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா, ரேடியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரான்ஸோட ரேடியேஷன்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் குவாண்டம் தியரி ஆஃப் நெகட்டிவ் அயான் ஆஃப் ஹைட்ரஜன். எல்லாரும் ஹைட்ரஜன் வந்து ஜென்ரலாக தான் பார்த்துருப்போம். இவர் அப்போவே 1925 நெகட்டிவ் அயான் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாரும் பிஹெச்டி பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஃபீல்டை பற்றி மட்டுமே தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஹீ இஸ் டிஃப்ரெண்ட். அவர் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காரு. அதில் இதெல்லாம் வந்து இந்த ரேடியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர், குவாண்டம், இந்த டைட்டில்ஸ்லாம் அதுக்கு கீழே வரும். ஹி ஆல்சோ ரிசர்ச் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டர்புலன்ஸ் அண்ட் ஹைட்ரோடைனமிக், ஹைட்ரோமேக்னெட்டிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த ரீசெண்டான டைம்ஸில் தான் பார்த்தோம்னா நம்ம ஹைட்ரோடைனமிக்ஸ், ஹைட்ரோமேக்னெட்டிக் ஸ்டடீஸ் இதெல்லாம் வந்து இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பற்றி அவர் அப்போவே வந்து ஃபுல் தியரிஸ் கொடுத்துருக்காரு, ஃபுல் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. Then during 1971 to 1983 he studied mathematical theories of black holes. So black holes பற்றி தெரியாதவங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டோம். ஜென்ரலாக நமக்கு black holes அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அதை பற்றி 1970s அண்ட் 1980ஸ்லேயே இவரோட ரிசர்ச் தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ வித்தவுட் சந்திரசேகர் பிளாக் ஹோல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர். In late 80s, he worked on colliding gravitational. Next slide. The last word I can't remember. அது இல்லையேம்மா, அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா மேம்? இல்ல ஐ திங்க் அங்க உங்களோட இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Colliding gravitational waves மேம். வேவ்ஸ் அது. ஏன்னா அங்க உங்களோட அந்த ஸ்லைட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்ததனால அந்த இடம் உங்களுக்கு விசிபிலிட்டி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மேம். எஸ், வேவ்ஸ் தான். எஸ் மேம். ஓகே, இதெல்லாம் வந்து அவரோட ரிசர்ச் கேரியர்ஸ் எந்தெந்த ஏரியாவில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவர் கண்டுபிடிச்சதுல பாதி கூட இல்லை. ஸோ அடுத்து அவரோட கெரியர் எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். He was invited by the director of Harvard Observatory and posted to be a visiting lecturer in theoretical astrophysics. அஸ்ட்ரோஃபிசிக்ஸே ரொம்ப கஷ்டம். அதில் தியரிட்டிக்கல் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஃபுல்லி மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்டு அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், நிறைய டெரிவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதில் வந்து இவர் பியானியராக இருந்ததுனால ஹார்வர்ட் அப்சர்வேட்டரி டைரக்டரே இவரை வந்து இன்வைட் பண்ணி பர்சனலாக இங்கே வந்து நீங்கள் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த இமேஜ் வாஸ் கேப்சர்ட் while he was teaching in Harvard Observatory. Ma'am, that next image, ma'am. இதுதானடா? Yes ma'am. So he was working in the Earth Observatory, University of Chicago. இந்த நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட் டாப் யூனிவர்சிட்டிஸில் இருக்கும். அப்போவே வந்து அவர் ரிசர்ச் பண்ண அப்சர்வேட்டரி. And he was worked in that observatory as associate professor. In 1941 he became as a professor by the age of 33 in University of Chicago. ஸோ அவர் லைஃப் டைம் ஃபுல்லாகவே யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோலேயே அவர் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 33லேயே அவர் ப்ரொஃபஸர் ஆகிட்டாரு. இவர் யங் ஏஜ்லேயே வந்து ப்ரொஃபஸர் ஆன லிஸ்ட்டில் இவர் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இவர் வந்து நியூட்டன் கூட இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் கூடலாம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட எடிங்டன் இவரெல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கூடலாம் வந்து இவர் கோவர்க்கர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த சேம் யூனிவர்சிட்டியில். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ்டா மாத்திட்டேன்டா.
ஸோ திஸ் இஸ் சந்திரசேகர்ஸ் கான்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜில் பார்க்குறது வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் என்ன சொல்கிறது பிரசன்டேஷன். அதுதான் வந்து பிளாக் ஹோலோட ஒரு இமேஜினரி பிக்சர். நீங்க வச்சிருந்தது எல்லாமே அதுதானே, ஸ்டார்ஸ் அதனுடைய பிக்சர்ஸ். எஸ் மேம். கண்ணு பறிச்சது எனக்கு. ஆனா குட். ஸோ அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இது வரைக்கும் யாருமே இதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து போனா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மேம். அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல சந்திரசேகர் இல்ல, அவர் கண்டுபிடிச்சது இல்லாம எதுவுமே கெட் த்ரூ பண்ணிருக்க முடியாது மேம். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ நாலேஜ் அபவுட் ஹிம். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு தி கான்ட்ரிபியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் his contribution was Chandrasekhar's limit. I'll tell you in the detail in the upcoming slides about Chandrasekhar's limit. We'll see what are his contributions. லிமிட்டுக்கு அப்புறம் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, சந்திரசேகர் ஃப்ரிக்ஷன், சந்திரசேகர்ஸ் பேஜ் ஈக்குவேஷன், சந்திரசேகர்ஸ் டென்சார், சந்திரசேகர்ஸ் கெண்டால் ஈக்குவேஷன், சந்திரசேகர்ஸ் ஹைட்ரஜன் ஃபங்க்ஷன், எம்டன் சந்திரசேகர்ஸ் ஈக்குவேஷன், சந்திரசேகர்ஸ் விரியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் மேம். வாவ், நிறைய இருக்கே. எஸ் மேம். நானே இத ஆனா இவர் அதிகமா தெரியப்படல வெளியே. எஸ் மேம். வை? அப்படிதான் மேம். ஏன்னா நம்ம ஊரு சயின்டிஸ்ட் எல்லாரையுமே நம்ம அதிகமா கண்ணுக்கு பார்க்க மாட்டோம். இல்ல, யூசுவலா சிவி ராமன் தெரிஞ்ச அளவுக்கு கூட சந்திரசேகர் நமக்கு இதுவாகலையே. ஏன்? That's why I wanted to mention. Very good, very good. சொல்லுங்க. Then Bachelor Chandrasekhar's equation, Schoenberg Chandrasekhar's limit, then Chandrasekhar's white dwarf equation. So this is about the star stellar structure. White dwarf முன்னாடி நான் உங்களுக்கு define பண்ணேன் இல்லையா, அதோட ஈக்குவேஷன், அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. தென் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. டிஸ்க்ரீட் ஆர்டினேட் மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம், அதுக்கெல்லாம் வந்து இவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தென் விரியல் ஈக்குவேஷனை பற்றி கண்டுபிடிச்சிருக்காரு. தென் பேச்சுலர் சந்திரசேகர்ஸ் ஈக்குவேஷன், தென் ஒயிட் டார்க் ஈக்குவேஷன். ரெண்டு மூணுலாம் ரிப்பீட் பண்றேன். ஆமா, இதெல்லாம் ரிப்பீட் பண்றீங்க. ஓகே, இது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்னதுடா மேம்? இட் இஸ் அபவுட் ஒயிட் டார்க் ஸ்டார் இருக்கு இல்லையா மேம், அது வந்து வெடிக்கும் போது இந்த மாதிரி இமேஜ்ல இருக்கும் மேம். நம்ம கண்ணு மாதிரி இருக்கு, ஏதோ பூனையோ புலியோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. சூப்பர் நோவாவை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் மேம். ஒரு ஸ்டார் வந்து வெடிக்கும் போது அல்லது எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அது நோவாவோ இல்ல இந்த மாதிரி சூப்பர் நோவாவோ எக்ஸ்ப்ளோட் ஆகும் மேம். வண்டர்ஃபுல். This is the image of the supernova of white dwarf star. So இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க பிக்சர் தான் வந்து white dwarf star. இதுவா அதுவா? இந்த white கலர் மேம். இது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது இருக்கிற இமேஜ் மேம். ஓகே, இது வந்து white dwarf starவா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படி. ஓகே. ஓகே. சோ இப்போ சந்திரசேகர்ஸ் லிமிட்டை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இவர் வந்து எப்போ அவரோட பிஹெச்டி அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண போறதுக்கு டிராவலிங்ல இருக்கும் போதே இதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ இந்த லிமிட் வந்து எதை பத்தி அந்த கண்டுபிடிச்சது தான் என்னன்னா சந்திரசேகர்ஸ் லிமிட். அது என்னன்னு பார்க்கலாம். திஸ் லிமிட் இஸ் த மேக்ஸிமம் மாஸ் ஆஃப் ஸ்டேபிள் ஒயிட் டார்க் ஸ்டார். ஒயிட் டார்க் ஸ்டார் அப்படிங்கிறது இந்த அவர் ஒரு லிமிட் கொடுத்துருக்காரு. அந்த வேல்யூ வரைக்கும் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இது ஸ்டாராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இமேஜில் பார்த்த மாதிரி அது ஒரு நோவாவாவோ இல்லை ஒரு சூப்பர் நோவாவாவோ எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். அந்த லிமிட்டை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. டு வாட் லிமிட் எக்ஸ்டென்ட் த ஒயிட் டார்க் ஸ்டார் வந்து ஸ்டாராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. He showed that how low mass stars collapse themselves as white dwarfs which are small and very intense. ஸோ ஒரு நமக்கு சன்னோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியும், அதை விடவே வந்து ஒயிட் டார்க் ஸ்டார்ஸோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதையே வந்து அவருக்கு இமேஜினேஷனில் கண்டுபிடிச்சிருக்காரு பை யூஸிங் தியரிட்டி. பேஸ்டாகவே அவரோட ரிசர்ச் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் தான். ஸோ அதை வச்சு அவர் அந்த லிமிட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இஃப் த மாஸ் ஆஃப் ஸ்டார் எக்ஸீட்ஸ் அரவுண்ட் 1.4 சன்ஸ் மாஸ். நமக்கு தெரிஞ்ச மாதிரி சன்னுக்கு இவ்வளோ மாஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஸ்டார்ஸ் நமக்கு பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாஸ் இருக்கு. அதை வந்து சோலார் மாஸ் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னோட மாஸுக்கு அதை கம்பேர் பண்ணுவாங்க.
சன்னோட மாசை விட இது இவ்வளோ கூட இருக்கு, சன்னோட மாசை விட இது இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை தான் சன்ஸ் மாஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஸ்டார் வந்து எப்போ அப்ராக்சிமேட்டா 1.4 சன்னோட மாசுக்கு ஈக்குவலா இருக்கோ இல்ல அதை விட மேல போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிடும் அஸ் அ சூப்பர் டென்ஸ் நியூட்ரான் ஸ்டார். நம்ம முன்னாடி அந்த ஒரு இமேஜ்ல பார்த்தல மேம் கூட கண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் வந்து சூப்பர் நோவா. அந்த மாதிரி ஒரு சூப்பர் நோவாவோ வேரிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். இப்படிதான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறத வச்சு நம்ம நிறைய கேட்டகரிஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் டீப்பா போகும். இப்போதைக்கு நம்ம சந்திரசேகர் லிமிட்னா என்னன்னு மட்டும் பார்ப்போம். அப் டு த லிமிட் அந்த ஸ்டார் வந்து ஸ்டாரா எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாரா மாறிடும். அதாவது இன்னும் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாரா மாறி என்ன சொல்ற ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாரா மாறி சூப்பர் நோவாவா டேர்ன் ஆயிடும். இந்த ஒர்க்குக்காக தான் அவருக்கு வந்து 1983ல நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க. அது நோபல் பிரைஸ் கிடைக்கும் போது அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இத்தனை கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணதுல நான் வந்து எப்போ ஒரு யூஜி கிராஜுவேட்டா இருக்கிறப்போ கண்டுபிடிச்சதுக்கு போய் நோபல் பிரைஸ் கிடைச்சதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் பண்ண ரிசர்ச் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கு. எனிவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொன்னதா வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது எப்போ அவர் கண்டுபிடிச்சாரு மேம்? அவர் எப்போ யூஜி முடிச்சிட்டு பிஜி பண்றதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போற வழியில கண்டுபிடிச்சேன் மேம். டிராவலிங் டைம்ல. இயர் எதுவும் இருக்கா? 1925 நினைக்கிறேன் மேம். முன்னாடி அப்ப பண்ணதுக்கு 83ல தான் கொடுத்திருக்காங்களா? 83ல தான் மேம் கொடுத்திருக்காங்க. அதுதான் மேம் அவரோட ரொம்ப வருத்தத்த விஷயம் அப்படின்னு அவரே அத நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க மேம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ பிளாக் ஹோல்ஸ். ஸோ நீங்கள் இமேஜில் பார்க்குறது தான் வந்து பிளாக் ஹோலோட இமேஜ். இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து பிளாக் ஹோலுக்குள்ளே போனால் திரும்ப வராது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு பிளாக் ஹோல்ஸை பற்றி தெரியல அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் வந்து இட்ஸ் வந்து ஹை லெவல் ஆஃப் இமேஜினிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணது அது ட்ரூவாக இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ வர ரிசர்ச் அப்கமிங் ரிசர்ச்சஸில் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட் இயர் கூட ஒரு பிளாக் ஹோலில் வந்து இமேஜ் கேப்சர் பண்ணி நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்க முடியும். ஸோ அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எனிவே ஹிஸ் ரிசர்ச் பேவ்ட் a way for models of evolutionary stages of massive stars and black holes. ஒரு நான் சொன்னேன் இல்லையா, சன்னை காட்டிலுமே பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை பற்றி அது எப்படி எவல்யூஷன் ஆகி போயிட்டு, ஒரு ஸ்டார்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஸ்டாராகவே இருக்காது. ரொம்ப வருஷத்துக்கு பல மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்னவா டேர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியான ஸ்டாராக இருக்கும், அப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் ஆக ஆக அது பெருசாகிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேலே அது என்னவாகும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். அந்த லிமிட் தான் வந்து சந்திரசேகர்ஸ் லிமிட். அதே மாதிரி சில ஸ்டார்ஸ் என்னவா டேர்ன் ஆகும் அதோட சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ஸாக டேர்ன் ஆகிடும். அதுதான் வந்து இங்கே டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஹோல் இஸ் த ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் டைம் வேர் ஈவன் லைட் cannot escape from it. இதுதான் வந்து பிளாக் ஹோலோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஈவன் லைட் கூட பிளாக் ஹோல் உள்ள போனது அப்படின்னா அது வெளியவே வராது. சொல்லப்போனால் சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க நியூட்டனோட ரிலேட்டிவிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா. பட் அதையுமே வந்து இந்த பிளாக் ஹோல்ஸில் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஹோல்குள்ளே எந்த திங்ஸ் போனாலும் சரி, ஈவன் லைட் cannot pass from it. எனி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எதுவுமே வந்து பிளாக் ஹோல் உள்ள போனது அப்படின்னா எஸ்கேப்பே ஆகாது. அதுதான் பிளாக் ஹோலோட என்ன characteristics. The theory of relativity predicts that a sufficient compact mass can transform space-time to form a black hole. So, theory of relativity வச்சும் கூட இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சிங்குலாரிட்டி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. சிங்குலாரிட்டினா என்ன? ஒன்ஸ் இட் இஸ் கெட்ஸ் இன்டு தி பிளாக் ஹோல் இட் cannot be get back. அவ்வளவுதான். அதுதான் சிங்குலாரிட்டி. அதை தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வச்சு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். லாஸ்ட் இயர் கேப்சர் பண்ண பிளாக் ஹோலோட இமேஜ் இதுதான். ஃபர்ஸ்ட் எவர் கேப்சர்ட் இமேஜ் ஆஃப் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் கேலக்ஸி M87 which is about 55 million light years away during April 2019. லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல கேலக்ஸி M87 அப்படிங்க M87 கேலக்ஸியில் ஃபார்ம் ஆன ஒரு பிளாக் ஹோலோட இமேஜ் தான் அது.
இது 55 மில்லியன் லைட் இயர்ஸ் நம்மளை விட்டு தூரமா இருக்கு. அவர் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதர் தென் நோபல் பிரைஸ் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கறது பார்க்கலாம். In 1983 he was awarded Nobel Prize for Chandrasekhar's Limit. Elected to be the fellow of Royal Society FRS in 1944. நமக்கு தெரிஞ்ச நியூட்டன், தென் ஐன்ஸ்டீன், எடிங்டன், இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாமே, டார்வின், இன்னும் நிறைய எல்லாருமே ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டில இருந்தாங்க. அதுல இவரும் ஒரு மெம்பரா எலெக்ட் ஆயிருக்காரு. தென் நம்ம கண்ட்ரிலேருந்து பத்ம விபூஷன் இவருக்கு கொடுத்துருக்காங்க இன் 1968. தென் கோல்டு மெடல் ஆஃப் ராயல் அமெரிக்கன் சொசைட்டி இன் 1953, நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் USA 1966, அண்ட் ஹென்ரி நாரிஸ் ரூசல் லெக்சரர்ஷிப் இன் 1949, காப்லே மெடல் ஃபார் ராயல் சொசைட்டி 1984, எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மெடல்ஸு. இது இல்லாமல் அவர் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட லெகசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ் நோட்டபிள் ஒர்க் இஸ் சந்திரசேகர்ஸ் லிமிட். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன். இன் 1978 NASA named him in third among its 4 great observatories in the memory of him. இவரோட மெமரியை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாசா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதோட 4 அப்சர்வேட்டரிஸில் 3rd அப்சர்வேட்டரிஸ்க்கு இவரோட நேம் வச்சுருக்காங்க. தென் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி வாஸ் லான்ச்டு பை ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா. நமக்கு எல்லாம் தெரியும், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு அட்மாஸ்பியரில் போய் லான்ச் பண்ணிட்டு வந்துடும். அதை வந்து இன்னுமே ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. ஸோ இதில் மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையும் அவரோட ரிமெம்பரன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. தென் சந்திரசேகர்ஸ் நம்பர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டைமென்ஷனல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டோ ஹைட்ரோடைனமிக்ஸ். ஸோ நம்ம சன்னை பற்றி ஸ்டடீஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய போயிட்டு இருக்கு. சோலார் அஸ்ட்ரானமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா மேக்னெட்டோ ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சப்ஜெக்ட் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப இதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம சோலார் விண்ட் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, சூரிய புயல் இதெல்லாம் நம்ம உலகத்தை தாக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டோ ஹைட்ரோ டைனமிக்ஸ் தான். அதுலேயும் இவர் வந்து ஒரு நம்பர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அந்த நம்பருக்கு பேர் வந்து சந்திரசேகர்ஸ் நம்பர். அதுவும் சோலார் அஸ்ட்ரானமர்ஸ்க்கு வந்து ஒரு இம்மென்ஸான ஒரு கான்ட்ரிபியூஷன். தென் ஆஸ்ட்ராய்டு 1958 சந்திரா அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்ச ஆஸ்ட்ராய்டுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அவரோட ரிமெம்பர்ஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் அப்படிங்கிறத அவரோட நினைவா அந்த நேம் வந்து வச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தேங்க்யூ மேம். இது எல்லாமே வந்து ஸ்டாரோட இமேஜ் தான் மேம். ஒரு சூப்பர் நோவாக்குள்ள எப்படி ஸ்டார்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது. ஏன் கடைசில இந்த அவார்ட்ஸ்க்கு லெகசிக்கு மட்டும் நீ வைக்கல பேக்ரவுண்ட்? மேம் எல்லாமே பேக்ரவுண்டா இருந்தா ரொம்ப போர் அடிக்கும்ன்றதால தான் வைக்கல. நிஜமாவே இஸ் a wonderful scientist. இவ்ளோ பண்ணிருக்காருங்கறது நிஜமா இன்னைக்கு தான் உன்னோட பிரசன்டேஷன்ல எனக்கே தெரியுது. அதவே இப்பதான் மேம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்களே. பிசிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட இது தெரியாது மேம். அதான் நம்ம இந்த அளவுக்கு அதோட டீப்பா படிக்கிறது இல்லல்ல, அதான் பிரச்சனை. குட். ஓகே, you can ask some questions to your classmates as well. அவங்களும் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்கலாம். நிஜமாவே இன்னைக்கு 2 பேர் பண்ணதுமே I am high satisfied. Good. Thank you ma'am. Since உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா தாராளமா சொல்லலாம். I am waiting. ஃபாஸ்டா போயிட்டேனான்னு தெரியல, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? உங்களோட பிரசன்டேஷன் சூப்பரா இருந்ததுப்பா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. அந்த சந்திரசேகர்ஸ் லிமிட்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் போட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அது வந்து சந்திரசேகர்ஸ் லிமிட்டை விட்டு தாண்டி போன ஒரு ஸ்டாரா இல்ல அதுக்குள்ள? இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஸ்டார். கரெக்ட்டா அந்த லிமிட்ல இருக்க ஸ்டார். அந்த ஒயிட் கலர் தானே சொல்றீங்க? ஆமாப்பா. இது வந்து ஒயிட் டார்க் ஸ்டார். அந்த லிமிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். இது இந்த ரவுண்டா இருக்கிறதாமா? இது ஸ்டார் மேம். தூரமா இருக்கனால அது நமக்கு அப்படி தெரியும் மேம். எல்லா ஸ்டார்ஸும் மோஸ்ட்லி இப்படிதான் மேம் இருக்கும்.
அது ஏன் ஒயிட்டா டர்ன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சன் வந்து எல்லோவா இருக்கும். அது வந்து எல்லோ டார்க் ஸ்டார். அதை காட்டிலுமே இதோட டெம்பரேச்சர் இன்னும் ஹை ஆகிக்கிட்டே போகும். அதனால தான் இது ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ அதனால தான் இதோட நேமே வந்து ஒயிட் டார்க் ஸ்டார். அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் பாப்ப ரெட் கலர் சொல்றீங்கல்ல ஆமா. அப்ப இதை விட அது டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அந்த சந்திரசேகர் லிமிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போது அது ரெட்டா இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்னன்னா ரெட்டு, அப்புறம் எல்லோ, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் தான் சூப்பர் நோவாவா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அந்த மாதிரி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. ஃபர்ஸ்ட் எமர்ஜ் ஆகும்போது அது ரெட்டா இருக்கும். சிலது அதோட நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டார்லன்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு. அதுல வந்து ரெட் டார்ஃப், ஒயிட் டார்ஃப், எல்லோ டார்ஃப்ங்கிறது காமனா நமக்கு தெரியும். சன்னு வந்து எல்லோ டார்ஃப். ஓகே. அது இன்னும் வந்து ஒயிட்டா மாறதுக்கு பல ட்ரில்லியன் இயர்ஸ் வந்து ஆகும். அது வரைக்கும்லாம் நம்ம இருக்க மாட்டோம். குட். ஐ திங்க் நீ பேசாம ரிசர்ச்ல போயிரலாம் நர்மதா. எஸ் மேம். ஓகே மேம். உனக்கு அந்த தாட் இருக்கா? பிஹெச்டி எதுவும் பிசிக்ஸ்ல பண்ற மாதிரி ஐடியால இருக்கியா? ஆமா மேம். இல்ல உன்னோட இன்ட்ரெஸ்ட் அது இட் ஷோஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். அது எந்த அளவுக்கு நீங்க டீப்பா எடுத்து படிக்கிறீங்கிறது ரொம்ப இதுவா சொல்லுது. அஃப்கோர்ஸ் அனுஷா தேவி ஆல்சோ நல்லா, மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணீங்க. பட் இந்த 2 ப்ரெசன்டேஷன் ஐ ஃபீல் இட் வெரி எக்ஸலண்ட். ரொம்ப நல்லா அந்த ஒரு என்ன சொல்றது டெடிகேஷனோட ஒரு டீச்சர் உங்களை எல்லாம் வச்சு நான் என்னத்த பாடம் நடத்துறது எனக்கு தெரியல. குட். Thank you ma'am. Yes, you can ask some questions. Yes. என்னமா? Do you have any doubt? Please. இல்ல நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கேட்டது நீங்க நடத்துனது இத லிசன் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஓகே மேம். நான் சிம்பிளான क्वेश्चंस கேக்குறேன். பிசிக்ஸ்ல அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுங்க, ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணது. சந்திரசேகர் ஓகே, அது இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க, யாராவது தெரியுமான்னு. சப்போஸ் உங்களுக்கு அதை பத்தி ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். இட் இஸ் a fantasy சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரோபிசிக்ஸ் அஸ்ட்ரானமி எல்லாமே. மக்கள் ஒரு சத்தத்தையும் காணோம். யாராவது இருக்கீங்களாப்பா? இல்ல பசி மயக்கத்துல இருக்காங்க தெரியல. எஸ் சிவரஞ்சனி. எஸ் ஹப்பிள் அப்படின்றவர் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க மேம். ஓகே, வெரி நைஸ். நீங்க வந்து காந்திகிராம்ல பிசிக்ஸ் படிச்சீங்களா? ஆமாக்கா. ஓகே, அஸ்ட்ரோபிசிக்ஸ் பேப்பர் படிச்சீங்களா? படிச்சேன். ஓகே. யார் உங்களுக்கு அது சுப்பிரமணிய சார் எடுத்தாரு, பிஎஸ் சார் எடுத்தாரு? எஸ் மேம். ஒரு நாள் நைட்ட போட்டு அஸ்ட்ரானமி கிளாஸ் லேப் வர பாப்பீங்கல்ல? ஆமா மேம். வெரி குட் வெரி குட். ஓகே, थैंक यू. ஓகே, சந்திரசேகர் லிமிட் வந்து ஒன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிமிட் யாராவது சொல்றீங்களா? மேம் அந்த ஸ்லைட்ல தான் இருக்காங்க ஆக்சுவலி. காட்டணுமா இப்போ? அட்லீஸ்ட் அதையாவது பார்த்து சொல்றாங்கன்னு பார்ப்போம். சந்திரசேகர்ஸ் லிமிட்டை விட்டு தாண்டி போயிடுச்சுன்னா அந்த ஸ்டார் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். சூப்பர் நோவாவோ இல்ல நோவாவோ. சசிரேகாவே சொல்ற மாதிரி இருக்கு. வேற யாராவது சொன்னீங்கன்னா சசிரேகா மட்டும் தான் பேசுறாங்க. சிவரஞ்சனி மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நேம் வைஸ் நீ அடுத்த அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல தான் இனிமே क्वेश्चंस கேட்க போறேன் நான். என்னமா? ஹலோ, இது வரிசை கேள்வி கேட்போம் வேற யாரு? ஓகே மேம். அமைதியா இருக்காங்க யாரு? ஜெரின் ஜெரின் ஃபிலோ எல்லாம் மைக்கையும் வீடியோவையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒன்னேகாலுக்கு வந்து முகத்தை காட்டினா போதுன்னு கிளம்பிடுறதாக்கும். இனிமே அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ப இனிமே நான் மாத்தணும் போல, இன் பிட்வீன் காட்டுங்கன்னு. அப்படிதானே? சொல்லுங்க மேடம். சொன்னோட கோவம் வந்துட்டா பாரு ஜெரின் ஃபிலோ. இல்ல மேம், ஆன் பண்ண முடியல மேம். ஆன் பண்ண முடியலையா? சொல்லுங்க மேடம். அவங்க क्वेश्चन ஏதோ கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. மேம் அது சந்திரசேகர்ஸ் லிமிட்குள்ள அந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா அது இருக்கும் மேம். அந்த லிமிட்டை விட்டு தாண்டி போயிருச்சுன்னா அந்த ஸ்டார் வந்து நோவாவோ சூப்பர் நோவாவோ எக்ஸ்ப்ளோட் ஆயிரும்னு சொன்னாங்க மேம். அவங்க வேற என்ன கேட்டாங்க क्वेश्चन? நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் வந்துருச்சா நர்மதா?
ஓகே மேம். எஸ் மேம். Wonderful. சொல்லாம இருந்ததுன்னா அவ்வளவுதான் மேம். எங்க ஹெச்ஓடிட்ட புடிச்சு கொடுத்துருப்பேன் மேம். ஓ அவளும் நம்ம ஸ்டூடெண்டா? ஆமா மேம். ஓ மை காட். என் கிளாஸ்மேட் தான் மேம். வெரி குட் வெரி குட். கரெக்டா மேம் அது மாட்டிருக்கா. இல்லாம அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை போட்டீங்கன்னா அது என்னன்னு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேம். வெரி குட். இவர் நிஜமா ரொம்ப பாவமா இருக்காரு பாக்க. எஸ் மேம். ராமன் ஆல்சோ அப்படிதான் மேம் இருப்பாரு. ரெண்டு பேருமே ரிலேஷன் தான் மேம். இவரோட நெஃப்யூ தான் மேம் அவரு. ஓகே, இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து மில்கி வே கேலக்ஸி இருக்கு இல்லையா, அதோட இமேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது. சும்மா நான் ஏதோ கலர் கலரா படம் போட்டிருக்கேன்னு நினைச்சாதீங்க எல்லாரும். இது வந்து மில்கி வே கேலக்ஸில ஸ்டார்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிற இமேஜ் இது. ஓகே மேம். இது வந்து ஸ்பைரல் கேலக்ஸி அதோட இமேஜ். கேலக்சிலேயே நிறைய டைப் இருக்கு. மில்கி வே கேலக்ஸி நம்ம இருக்கிறது அதுல இருக்கோம். மில்கி வே பால்வெளி வீதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கோம். பட் அதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல இது ஒரு டைப் ஸ்பைரல் கேலக்ஸி இது. ஸோ இதுதான் வந்து நம்ம நோவா பார்த்தோம் இல்லையா, அந்த சூப்பர் நோவா அதோட இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது எடுத்த ஒரு போட்டோ. அது வந்து வேற டைப்பு, இது வேற டைப் சூப்பர் நோவா. ஸோ இது சந்திரசேகர் சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வந்து ஃப்ரீயாகவே ப்ரோக்ராம்ஸ் நடத்தினார். ஃபிசிக்ஸ் பேஸ்டாக, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இன்னும் அவரோட ஃபீல்டு வந்து 4-5 ஃபீல்டுக்கு மேலே அவர் ரிசர்ச் பண்ணார். அப்படி அவர் ஒரு கிளாஸ் எடுக்கும் போது எடுத்த ஒரு இமேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில். ஸோ இது எக்ஸ் அப்சர்வேட்டரி. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே மொத கண்டுபிடிச்ச அப்சர்வேட்டரி. இன்னமும் பழசு, இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இன்னும் ரிசர்ச்சர்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் இமேஜினேட்டிவ் இமேஜ் ஆஃப் அ பிளாக் ஹோல். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் நோவா. ஒயிட் டார்க் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது ஒரு சூப்பர் நோவாவாக டேர்ன் ஆயிருக்கு. அந்த இமேஜ் இது. இது எல்லாமே காப்பி ரைட்ஸ் இமேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேம்பல்லாம் போட்டிருக்கு இல்லையா. ஸோ யாரும் வந்து போகிற போக்கில் போட்ட இமேஜ்னு நினச்சிட வேணாம். ஸோ இது வந்து ஒயிட் டார்க் ஸ்டார் அதோட இமேஜ். ஓகேவா, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒயிட் டார்க் ஸ்டாராக இருக்கும் போது இருந்த இமேஜ். ஸோ திஸ் இஸ் பிளாக் ஹோல் இமேஜ். இது ஒரிஜினல் பிளாக் ஹோலா இல்லை இமேஜினேட்டரி பிளாக் ஹோலா? மேம் இது வந்து நாசால வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போட்டிருந்தாங்க மேம் பிளாக் ஹோல்ஸுக்கு. ஸோ அந்த வெப்சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணி போட்டிருந்தேன் மேம். ஓகே ஓகே. பார்க்கவே பயமா இருக்கேன். ஆமா மேம், அதுக்குள்ள போனா எதுவுமே வெளியே வராது மேம். ஈவன் லைட் கூட அதுல இருந்து வெளியே வராது மேம். அதான் மேம் பிளாக் ஹோலோட இது. படிச்சிருக்கோம், இப்பதான் பார்க்குறோங்க. எஸ் மேம். ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு பிளாக் ஹோல்னா வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். இது லாஸ்ட் இயர் தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் இமேஜ் கேப்சர் பண்ணது டெலஸ்கோப்பில். டெலஸ்கோப் வந்து பக்கத்துலலாம் போய் நம்மளால் இமேஜ்லாம் கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஒரு சேட்டலைட் இமேஜாவோ இல்லை ஒரு இஹெச்டின்னு சொல்லுவாங்க, சேட்டலைட்லேயே டெலஸ்கோப்பை வச்சு மேனேஜ் பண்ணி எடுக்கிற இமேஜஸ். இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸ்லாம் அதில் கேப்சர் ஆகிருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கேப்சர் பண்ண ஒரு இமேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் பிளாக் ஹோல் இமேஜும் கூட. ஸோ அதை வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இது ரெண்டுல தான் மிஸ் பண்ணிட்டேன் நீ பேக்ரவுண்ட. ஓகே மேம். திஸ் இஸ் கேலக்சியில் ஸ்டார்ஸோட இமேஜ். அட்மாஸ்பியருக்கு மேலே போனால் ஸ்டார்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ். குட். இது வரைக்கும் யாரும் புதுசாக தெரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லைட் வச்சு. நீ எவ்வளவு பேசினாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டாங்க போலயே, எக்ஸெப்ட் சசிரேகா. மேம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மேம். கேளு சசிரேகா. மேம் ஸ்டார் வந்து நர்மதா உங்க கிட்ட தான், ஸ்டார் வந்து வெடிச்ச பிறகு என்ன ஆகும்? அதான் நோவா இல்லைன்னா சூப்பர் நோவா ஆயிடும். அது திரும்பவும் ஸ்டாரா மாறாதா? மாறவே மாறாது.
மாறவே மாறாது. நம்ம எப்படி பொறந்து வளர்ந்து செத்து போயிடுறோமோ அதே மாதிரி ஸ்டாரும் வந்து உருவாகி டெவலப் ஆகி நல்ல பெருசாகி வெடித்து செதறிடும், அவ்வளவுதான். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டார். அதை கண்டுபிடிச்சது, அவரோட டீடைல் ஸ்டடி பண்ணதுதான் வந்து சந்திரசேகர் பண்ணியிருக்காரு அதோட. ஓகேயா? அது வந்து டக்குன்னு நடக்காது மேம். இது வந்து தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் மேம். நிறைய அது வந்து கேசியஸ் அயான் கிளவுடு தான் வந்து ஸ்டார்னு சொல்லுவாங்க மேம். அது உருவாயிட்டே இருக்கும் போது ஸ்பேஸ்ல வந்து ஹாட்டான ஜோனும் இருக்கும், கூலான ஜோனும் இருக்கும். ரெண்டும் மாறி மாறி வரும்போது நமக்கு ஸ்டார்ஸ் என்ன சொல்றது, அந்த அயான் ஜோன் வந்து ரொம்ப நிறைய ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் போது அது ஸ்டாரா ஃபார்ம் ஆயிடும் மேம். அயான் கிளவுட் அது வேற ஒண்ணுமே இல்லை மேம். தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் தான் மேம் ஒவ்வொரு ஸ்டாருக்குள்ளேயுமே இருக்கு. அதுதான் அதோட லைட் வர்றதுக்கே காரணமா இருக்கு மேம். வெரி குட் வெரி குட். எக்ஸாம்பிள் நமக்கு சன் தான் மேம் பெஸ்ட் நோன் ஸ்டார். நமக்கு பார்த்த உடனே தெரியுறது வந்து சன் தான் மேம். டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அது சன் தான் மேம். அதுக்குள்ளேயும் அதுவும் வளர்ந்துட்டே தான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து அது தெரியறது இல்லை. என்ன சொல்றது, நீங்க கால்குலேட்டிவ் ஸ்டடீஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இதெல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அது டே பை டே வந்து அது இவ்வளோ பாயிண்ட் வந்து ஒரு பில்லியனுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அது வந்து டெவலப் ஆயிட்டே தான் இருக்கு. அது எப்போ ஒயிட் டார்ஃபா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இன்னும் பல கோடி வருஷம் ஆகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போ ஆகுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டே தான் இருக்கு. அது வந்து இட்ஸ் டே பை டே ப்ராசஸ். ஆனால் அது வந்து நம்மளால சடனாக பார்க்க முடியாது, ரொம்ப நாள் ஆகணும். அப்பதான் வந்து அதோட சைஸ் வந்து பெருசாகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். குட். ஹலோ, இன்னொரு டவுட். எஸ் ஜோதிகா, கேளு. டவுட்ஸ் ஆர் இன்வைட்டட். அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து வெடிக்கும் போது அதனோட மாஸ் சன்னோட மாஸை விட அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா? சன்னோட மாஸை விட கூடினதுனால தான் அது வெடிக்கவே செய்யுது. அதான் அந்த சந்திரசேகர்ஸ் லிமிட்டுங்கிறது. அது 1.4 சோலார் மாஸ் அட்டைன் பண்ணிட்டுனா, அதாவது சன்னோட மாசை காட்டிலும் 1.4 அதோட மாஸ் கூடணும். அவ்வளோ கூடுனா மட்டும்தான் அது வெடிக்கவே செய்யும். புரியுதா? இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்காங்க. If the mass of the stars exceed around 1.4 suns mass, அந்த 1.4 suns mass தான் சந்திரசேகர் லிமிட் இல்லையா? எஸ் மேம். அதை தாண்டினா தான் அது எக்ஸ்ப்ளோடே ஆகும். வெரி குட் ஜோதிகா. டவுட் மேம். யார் பாது? மேம் கார்த்திகா மேம். பசிக்கிறத நல்லா டவுட்டா வருது, சந்தோஷமா இருக்கு. கேளுமா. பெருசாகுது, அது டிராஃப்னு சொல்றோம், சின்னதுன்னு ஏன் மென்ஷன் பண்றாங்க? இது ஒரு நல்ல கேள்வி, சொல்லுங்க. ஓகே, நீங்க கேட்டது பயங்கரமான क्वेश्चन தான். ஆக்சுவலி ஸ்டாரை வந்து எப்பயும் டுவார்ஃப்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க நைட்டு பாத்தீங்கன்னா நைட் டைம் ஸ்கைல எத்தனை ஸ்டார்ஸ் பாக்குறீங்க, எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சரை வச்சு பிரிச்சிருக்காங்க டுவார்ஃப் ஸ்டார்ஸ்னு. நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், சைஸ் வந்து பெருசாக ஸ்டார்ஸ் வந்து பெருசாகி எக்ஸ்ப்ளோட் ஆகும்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. அதோட டெம்பரேச்சர் கூட ஸ்டார்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். அப்படி என்ன சொல்றது, சின்னதாயிட்டே போய் தான் அது இருக்கும். எஸ் மேம். அதனால தான் பிளாக் ஹோல் வருது. அதுதான் வந்து பிளாக் ஹோல் வர்றதுக்குரிய காரணமே. உங்களுக்கு புரியுதா? சிலது வந்து சூப்பர் நோவா டேர்ன் ஆகும், சிலது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் ஹோலா டேர்ன் ஆகும். டுவார்ஃப்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங்க் ஆகுறதுனால தான் டுவார்ஃப்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க அதோட மாஸை விட பெருசாகிறனால தான் அது எக்ஸ்ப்ளோட் ஆகுதுன்னு. ஓகே, நீங்க மாஸ் வந்து பெருசாகிறதுக்கும் சைஸ் சின்னதாகிறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு ஸ்பேஸ்ல. புரியுதா? ஓகே ஓகே. நம்மளோட மாஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறது it doesn't mean that it increases in size. yes ma'am. புரியுதாமா கார்த்திகா? depends upon the pressure and surrounding temperature பொறுத்து தான் மாஸ். ஒண்ணு ரொம்ப இறுகும் போது அதனுடைய மாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணும் இல்ல. ஒரு இரும்பு குண்டு எடுக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு இரும்பு குண்டு, நம்ம பாப் இதை எடுத்து யூஸ் பண்றோம்ல, அதனுடைய வெயிட் அதுக்கு ஈக்குவலான காட்டன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா மாஸ் இஸ் ஈக்குவல். பட் அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய அது இருக்கிறதுங்கிறது வந்து என்ன ஆகுது, எக்ஸாக்ட்லி மேம், அதிகமாகுது. புரியுதா? சோ யூ cannot imagine that மாஸ் அதிகமாகும் போது அது பெருசாகணும்னு இல்லை. ஒரு பஞ்சு கொண்டு வந்து 1 கிலோ வைக்கிறதுக்கு 1 கிலோ இரும்பு வைக்கிறதுக்கு there is a difference. 2 வெயிட்ல முடிஞ்சு போயிடும். 50 கிராம் 500 கிராம் 500 கிராம் வச்சுன்னா 1 கிலோ முடிஞ்சு போச்சு.
எஸ் மேம் புரிஞ்சு புரியுதா மேம் கார்த்திகா? அதுதான் கான்செப்ட் அங்க. இப்போ வெயிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ப்ரெஷர் டென்சிட்டியை பொறுத்து தான் அதோட மாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்பேஸில் இருக்கிறதுக்கும் நம்ம லேண்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது அங்கே இருக்கிற மாஸ் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் டென்சிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் மாஸ். ஓகே, தேங்க்யூப்பா. ஓகே, வண்டர்ஃபுல் கார்த்திகா. நல்ல டவுட். வேற யாரும் கேள்விகளா இல்ல ஏதாவது வந்து கேட்கணுமா? மேடம் பசிக்குது மேடம், விடுங்க மேடம்ங்கிறீங்களோ? ஓகே, anyhow great appreciations to Anushya and Narmata. குட். இன்னும் பேலன்ஸ் யார் இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துருங்க மகேஸ்வரி அண்ட் நர்மதா. எடுத்துட்டு நாளையோட அதை வைண்ட் அப் பண்றீங்க உங்க செமினார் செஷனை. புரியுதா? ஹலோ. ஓகே மேம். ஓகேடா, ஃபைன். So thank you very much for your patience listening and for your wonderful teaching. சரியா?